உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் செவ்வாய்க்கிழமை காலமானார். அவருக்கு வயது 98. தமிழகத்தின் மூத்த திராவிட அரசியல் தலைவர்களில் ஆர்.எம். வீரப்பன் முக்கியமானவர். மறைந்த முன்னாள் முதல்வர் எம்.ஜி.ஆர். ஆட்சி காலத்தில் அவரது அமைச்சரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர். அதேபோல் மறைந்த முதல்வர்களான ஜானகி மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது அமைச்சரவைகளிலும் அமைச்சராக இருந்தவர் ஆர்.எம். வீரப்பன். அரசியல் மட்டுமல்லாமல் திரையுலகிலும் பல்வேறு வெற்றி படங்களை தயாரித்து முத்திரை பதித்தவர் ஆர்.எம். வீரப்பன். மறைந்த முதல்வர் எம்.ஜி.ஆர். கடந்த 1953ஆம் ஆண்டு எம்.ஜி.ஆர். பிக்சர்ஸ் என்ற சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தார். இதற்கு ஆர்.எம். வீரப்பன் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் வெளியான முதல் படம் நாடோடி மன்னன். இந்நிறுவனம் சார்பில் அடிமை பெண், உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய படங்கள் தயாரிக்கப்பட்டன. தொடர்ந்து 1963இல் எம்.ஜி.ஆரின் தாயார் பெயரில் சத்யா மூவிஸ் என்ற பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் ஆர்.எம். வீரப்பன். பின்னர் எம்.ஜி.ஆரை வைத்து தெய்வத்தாய், நான் ஆணையிட்டால், காவல்காரன், ரிக்ஷாக்காரன், இதயக்கனி உட்பட பல படங்களை தனது சத்யா மூவிஸ் மூலம் தயாரித்தவர் ஆர்.எம். வீரப்பன். அதேபோல் எம்.ஜி.ஆருக்கு பின் ரஜினியின் தொடக்க காலகட்டத்தில் பல்வேறு படங்களை தயாரித்து வசூலை குவித்தது ஆர்.எம். வீரப்பனின் சத்யா மூவிஸ் நிறுவனம். 1981இல் வெளியான ரஜினியின் ராணுவ வீரன் தொடங்கி மூன்று முகம், தங்கமகன், ஊர்காவலன், பணக்காரன், பாட்ஷா ஆகிய படங்களையும், கமலை வைத்து காக்கி சட்டை, காதல் பரிசு ஆகிய படங்களையும் தயாரித்தார். இதில் பாட்ஷா படம் வெளியான சமயத்தில் தென்னிந்திய சினிமாவில் அதிகபட்ச வசூல் சாதனையை குவித்த படம் என்ற சாதனையை பெற்றது குறிப்பிடத்தக்கது. அரசியல், திரைத்துறை, தமிழ்துறை, ஆன்மீகம் என்று அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்த ஆர்.எம். வீரப்பன் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து தரப்பினராலும் விரும்பப்படும் பேராளுமையாக திகழ்ந்தார். அவரது மறைவு அரசியல் உலகுக்கு மட்டுமின்றி அவர் இயங்கி வந்த திரையுலகம், இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் பேரிழப்பாகும். திராவிட இயக்கம் இருக்கும் வரை ஆர்.எம். வீரப்பனின் புகழும் நிலைத்திருக்கும் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அண்ணன் ஆர்.எம். வீரப்பன் மறைந்த முதல்வர் எம்.ஜி.ஆர். அதிமுகவை தொடங்கும் போது அவருக்கு உறுதுணையாகவும், தொடர்ந்து அவரது அமைச்சரவையில் அமைச்சராகவும், அதேபோல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலத்தில் கட்சியின் இணை பொதுச் செயலாளராகவும் அமைச்சராகவும் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக இயக்குனர் அமீரை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதனிடையே போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக சென்னையில் உள்ள ஜாபர் சாதிக் வீடு, இயக்குனர் அமீர் வீடு, அலுவலகம் உட்பட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை காலை முதல் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தான் கைது செய்யப்பட்டிருப்பதை எதிர்த்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனால் அவருக்கு இந்த வழக்கில் நெருக்கடி அதிகரித்துள்ளது. சென்னை டி நகரில் நடந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். பிரதமர் மோடி தாமரை சின்னத்தை பொதுமக்களிடம் காட்டியபடி பேரணியாக சென்று பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரினார். அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவை புறக்கணித்ததன் மூலம் ராமரை காங்கிரஸ் அவமதித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுத்துள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ், ஜனவரி 22ஆம் தேதி நடைபெற்ற அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா என்பது அரசியல் நிகழ்வாக மாற்றப்பட்டது. ஓர் அரசியல் நபருக்காக அந்த விழா நடத்தப்பட்டது. அவர்கள் ராமரை வைத்து வியாபாரம் செய்யும் வியாபாரிகள், ஆனால் நாங்கள் ராமரை பூஜிப்பவர்கள் என்று பாஜகவை கடுமையாக தாக்கியுள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டார். பாஜக அரசை வீழ்த்துவதே ஒற்றை இலக்கு என்ற மைய கருத்துடன் அந்த அறிக்கை அமைந்திருந்தது. மேலும் ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும், தலித் மற்றும் பழங்குடியினருக்கு தனி வங்கி திட்டம், ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் உள்ளிட்ட அம்சங்களும் அதில் இடம்பெற்றிருந்தன. ஹைதராபாத்தைச் சேர்ந்த முகமது அப்துல் அர்ஃபாத் என்பவர் அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.